வகுப்பு 2. துணை தலைப்பு நமது சொத்து. வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இன்று 2ஆம் வகுப்பு சுற்றுச்சூழல் அறிவியலில் நாம் நமது பொது சொத்துக்களை, அதன் முக்கியத்துவத்தை மற்றும் அதனை பராமரிக்க நமது பொறுப்புகளை பற்றி கற்க போகிறோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வு முடிவில் நீங்கள் பொது சொத்துக்களை அடையாளம் காணவும், அவற்றின் தேவைகள் மற்றும் அவசியங்களை பற்றி அறிந்து கொள்ளவும் முடியும். கருத்து வரைபடம். முக்கிய சொற்கள்: நகராட்சி, பேருந்து நிலையம், மருத்துவமனை, பொது பூங்கா, அஞ்சல் அலுவலகம், சிப்பம், இணையதளம், ஒளிரும் விளக்கு, குப்பை. சுஜாதா ஒரு சிறிய நகரில் வாழும் கலகலப்பான சிறுமி. ஒவ்வொரு காலையும் அவள் தன் சீருடையை அணிந்து கொண்டு, பையை எடுத்துக்கொண்டு தன் நண்பர்களுடன் பள்ளிக்கு நடந்து செல்வாள். அவள் வீடு பள்ளியில் இருந்து வெகு தொலைவில் உள்ளது. ஆனால் சுஜாதா அந்த நடைப்பயணத்தை ரசிப்பாள். ஏனெனில் வழியில் பல சுவாரஸ்யமான இடங்களை பார்ப்பாள். இன்று பள்ளிக்கு செல்லும் வழியில் சுஜாதாவுக்கு மோனா என்ற ஒரு புதிய நண்பர் கிடைத்தார். அவள் சுஜாதாவுடன் சேர்ந்து நடந்தாள். இருவரும் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டே சென்றனர். மோனா தன் தந்தைக்கு இந்த இடத்திற்கு பணிமாறுதல் கிடைத்ததால் 2 நாட்களுக்கு முன்புதான் இந்த காலனிக்கு வந்ததாக சொல்கிறாள். வழியில் சுஜாதா அஞ்சல் அலுவலகத்தை கவனிக்கிறாள். ஏய் மோனா, நான் சில இடங்களை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இதை பாரு, அஞ்சல் அலுவலகம். கடிதங்கள் இங்கிருந்து அனுப்பப்படுகின்றன. என் தந்தை இங்கே வேலை செய்கிறார். அவர் கூறுகிறார், அஞ்சல் அலுவலகங்கள் நமக்கு கடிதங்களையும் சிப்பம் அல்லது பார்சல்களையும் தொலைதூர மக்களுக்கு அனுப்ப உதவுகின்றன. ஆம், நேற்று என் அம்மா மற்றும் நான் இங்கு வந்து ஒரு கடிதம் அனுப்பினோம் மற்றும் ஒரு சிப்பத்தையும் பாட்டிக்கு அனுப்பினோம். இந்த அஞ்சல் அலுவலகத்திற்கு நாம் நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும். சாலை வழியில் இன்னும் சற்று தூரம் சென்றபோது சுஜாதா ஒரு தெருவிளக்கை பார்க்கும்படி சுட்டி காட்டுகிறாள். அந்த தெருவிளக்கு எவ்வாறு விட்டு விட்டு எரிகிறது, ஒளிகிறது என்று பார். இந்த விளக்குகள் இரவில் மக்கள் பாதுகாப்பாக நடக்க உதவுகின்றன. ஆகவே இதனை சேதப்படுத்த கூடாது. நாம் இந்த பிரச்சனையை பற்றி நாம் சம்பந்தப்பட்ட துறைக்கு தெரிவித்திருக்க வேண்டும். இது போன்ற சமயங்களில் என் அப்பா நகராட்சிக்கு அதன் இணையதளம் மூலமாகவோ அல்லது உதவியன் மூலமாகவோ புகார் அளிப்பார். இங்கே பாரு குழாய். என் பணியாளர் இங்கிருந்து தண்ணீரை தன் வீட்டிற்கு கொண்டு செல்கிறார். அவர் தினமும் பல பானைகள் தண்ணீரை எடுத்து செல்கிறார். இத்தகைய பொது குழாய்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாகும். குறிப்பாக தங்களது வீட்டில் குழாய் இணைப்பு இல்லாதவர்கள் யார் வேண்டுமானாலும் இங்கிருந்து தண்ணீரை எடுக்கலாம். இந்த தண்ணீர் பலருக்கும் உதவுகிறது. குழாய்களை சேதமடைய செய்யக்கூடாது அல்லது தண்ணீரை வீணாக கூடாது. குழாய் பழுதடைந்திருந்தால் உடனே நகராட்சிக்கு
புகார் செய்ய வேண்டும். தண்ணீர் வீணாக போகவிடக்கூடாது. இந்த பேருந்து நிலையத்தில் தான் கிராமத்தில் இருக்கும் என் பாட்டி வீட்டிற்கு போக வேண்டும் என்றால் நாங்கள் பேருந்தில் ஏறுவோம். என் அம்மா எப்போதும் கூறுகிறார், பலர் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துகிறார்கள். எனவே இதனை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்க வேண்டும். சாக்லேட் ராப்பர்கள் அல்லது எந்த ஒரு குப்பையாக இருந்தாலும் குப்பை தொட்டியில் போட வேண்டும். இல்லையெனில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு நோய் தொற்றிக்கொண்டு அந்த நபருடன் சேர்ந்து சுற்றியுள்ள அனைவருக்கும் பரவக்கூடும். அவர்கள் இருவரும் சாலையில் ஒரு பொது கழிப்பறையை பார்த்தனர். இங்கே பாரு, இது ஒரு பொது கழிப்பறை. இதை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். தேவையான நேரங்களில் இந்த பொது கழிப்பறைகளை பயன்படுத்துவது நமது பொது இடங்களை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்க உதவுகிறது. நாம் இந்த பொது கழிப்பறையை பயன்படுத்தும் போது அதை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்க வேண்டும். அதாவது தண்ணீரை சரியாக ஃப்ளஷ் செய்ய வேண்டும். இல்லையெனில் அதில் உள்ள கிருமிகள் நோய்களை ஏற்படுத்தலாம். ஏதேனும் தண்ணீர் கசிவு இருந்தால் அதை நாம் உடனடியாக நம் பெரியவர்களிடமோ அல்லது நகராட்சியிடமோ புகார் அளிக்கும் பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் ஒரு நியாய விலை கடையின் பக்கமாக சென்றனர். என் அம்மா இங்கிருந்து குறைந்த விலையில் அரிசி மற்றும் சர்க்கரை வாங்குகிறார்கள். இந்த கடைகள் பல குடும்பங்களுக்கு உதவுகின்றன. ஹேய் மோனா, இது நான் ஒரு வாரத்திற்கு முன் சென்ற மருத்துவமனை. மருத்துவமனைகள் ஒவ்வொரு பகுதியிலும் மிகவும் முக்கியமானவை. அவை எந்த வகையான உடல் நல பிரச்சனைகள் உள்ளவருக்கும் சிகிச்சை அளிக்கின்றன. மருத்துவமனைகள் நோயாளிகள் குணமடைய உதவுகின்றன. வழியில் அவர்கள் வண்ணமயமான பூக்கள் மற்றும் விதவிதமான இலைகளை கொண்ட அழகான பூங்காவை கண்டனர். மோனா, இது ஒரு பொது பூங்கா. பெரும்பாலான மாலை நேரங்களில் எங்கள் குடும்பம் இங்கு புத்துணர்ச்சியான காற்றிற்காகவும் ரம்மியமான இயற்கைக்காகவும் வருவது வழக்கம். என் பெற்றோர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது நானும் என் தம்பியும் இந்த பூங்காவில் நிறைய விளையாட்டுகள் விளையாடுவோம். நாங்கள் மிகவும் மகிழ்வோம். இன்று பள்ளியில் இருந்து திரும்பிய பிறகு வீட்டிற்கு சென்று தயாராகி இங்கே விளையாட வரலாம். இந்த அழகான தோட்டத்தில் விளையாட்டு பொருட்களும் உள்ளன. இங்கே நிறைய வண்ணத்து பூச்சிகள், மரங்கள், பூக்கள், உட்கார பெஞ்சுகள் மற்றும் நடப்பதற்கு பாதைகள் இருக்கும். மோனா, ஒரு விஷயத்தை நினைவில் வைக்க வேண்டும். நாம் பூக்களை பறிக்கவோ அல்லது குப்பைகளை இங்கே வீசவோ கூடாது. ஏனென்றால் இது நமது பூங்கா. அதை சுத்தமாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. சரியா? இறுதியாக அவர்கள் சுஜாதாவின் பள்ளியை அடைந்தார்கள். ஹேய், நாம் பள்ளியை அடைந்து விட்டோம். நடக்க 20 நிமிடங்கள் எடுத்தது. என் அம்மா கூறுகிறார், இந்த ஆரோக்கியமான காலையிலும் அழகான மாலையிலும் நம்மை சுற்றியுள்ளவற்றையும் இயற்கையையும் பார்த்து கொண்டு மகிழ்ச்சியுடன் நடப்பது நம்மை வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும். நம் பள்ளி பெரியது. இதில் 8 அறைகளும் ஒரு விளையாட்டு மைதானமும் உள்ளன. என் நண்பர்களும் நானும்
பள்ளியை சுத்தமாக வைத்துக் கொள்ள உதவுகிறோம். எனக்கு என் பள்ளி மிகவும் பிடிக்கும். நம் பள்ளியை தூய்மையாகவும் ஒழுங்காகவும் வைத்திருப்பது ஒரு நல்ல மாணவராகிய நமது பொறுப்பாகும். மக்களுக்கு உதவுவதற்காக நம்மிடம் பள்ளிகள், அஞ்சல் அலுவலகங்கள், மருத்துவமனைகள், நியாய விலைக்கடைகள், கழிப்பறைகள், பேருந்து நிலையங்கள், தெருவிளக்குகள், தெருக்குழாய்கள் போன்றவை உள்ளன. இவை நமது தேவைகளை பூர்த்தி செய்கின்றன. இவை நமது சொத்துக்கள். ஆகையால் இவை பொது சொத்துக்கள். ஒரு நகரம் அல்லது கிராமத்தில் எல்லாரும் பயன்படுத்தும் சொத்தை பொது சொத்து என்று அழைக்கப்படுகிறது. இந்த வசதிகள் அனைத்தின் தேவையும் நமக்கு இருக்கிறது. நாம் பொது சொத்துக்களை அழிக்க கூடாது. மாறாக அவற்றை பாதுகாக்க வேண்டும். நாம் குழாய்களை மற்றும் தெருவிளக்குகளை சேதப்படுத்த கூடாது. பொது கழிப்பறைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பொது பூங்காவில் குப்பை எறியக்கூடாது. பொது சொத்து நமது சொத்து. வீட்டு பணியிடம். சுஜாதாவின் வீட்டில் இருந்து பள்ளிக்கு செல்லும் போது நீங்கள் என்ன பார்த்தீர்கள்? கீழ்காணும் அட்டவணையில் எழுதுங்கள். உங்கள் பகுதியில் உள்ள பொது சொத்துக்களை இந்த வட்டத்தில் குறிப்பிடுங்கள். அவற்றின் பயன்பாட்டை பற்றி உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெரியவர்களிடமிருந்து அறிய முயற்சியுங்கள். ஒரு வாக்கியத்தில் பதில் அளிக்கவும். கேள்வி 1. கடிதங்களை எங்கிருந்து பெறுகிறீர்கள்? கேள்வி 2. உங்கள் கிராமம் அல்லது நகரத்தில் மருத்துவமனையின் பயன்பாடு என்ன? கேள்வி 3. பேருந்துகள் நிற்கும் இடத்தின் பெயர் என்ன? கேள்வி 4. உங்கள் பள்ளியை அழகாக காட்ட என்ன செய்கிறீர்கள்? கேள்வி 5. பொது குழாய்களின் தேவைகள் என்ன? கீழ்காணும் வாக்கியங்கள் உண்மையா அல்லது பொய்மையா என்று எழுதவும். கேள்வி 1. யாரும் பொது கழிப்பறைகளை பயன்படுத்தலாம். கேள்வி 2. அருகில் குப்பை தொட்டி இல்லாவிடில் பேருந்து நிலையங்களில் எந்த ஒரு கழிவையும் எரிக்கலாம். கேள்வி 3. பூங்காவில் காணப்படும் அழகான பூக்களை எடுக்கலாம், ஏனெனில் அது பொது சொத்து. கேள்வி 4. நாம் நம் பள்ளியை சுத்தமாக வைக்கவோ பராமரிக்கவோ தேவையில்லை. அது சுத்தப்படுத்துபவர்களின் கடமை. கேள்வி 5. எந்த ஒரு குழாய் பழுதடைந்திருந்தால் பெரியவர்கள் அல்லது நகராட்சிக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1. பொது சொத்து நமது டேஷ். கேள்வி 2. தெருவிளக்குகள் உடைந்திருந்தால் அல்லது வேலை செய்யவில்லை என்றால் நகராட்சிக்கு டேஷ் மூலம் புகார் செய்யலாம். கேள்வி 3. சுற்றி உள்ள இடங்களை சுத்தமாக வைத்திருப்பது நம்மை ஆரோக்கியமாகவும் டேஷ் வைத்திருக்கும். கேள்வி 4. நாம் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது டேஷ் என்ற நமது பொது சொத்திடம் செல்லலாம். கேள்வி 5. அஞ்சல் அலுவலகம் டேஷ் அனுப்ப பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் இந்த காணொளியை ரசித்து நமது பொது சொத்துக்களை பயன்படுத்துவது மற்றும் பாதுகாப்பது பற்றி நல்ல அறிவை பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன்.